பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்ற. என்ன நீங்க எதிர்பார்க்கல? சரி போட்டோம். ராதிகா எங்க இருந்தா நீ பாக்கலையா? நான் நினைச்சது சரியா போச்சு. நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல என் தங்கச்சி வாழ்க்கையை நிர்மூலமாக்க பாக்குறீங்களா? மூர்த்தி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தை மானத்தோட வாழ வைங்க. நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? 1000 தடவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை எல்லாம் அழ வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ராதிகா இப்படி தரிகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறது. இரும்பு அடிச்சு வளைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும்? இப்படி சுதந்திரம் உரிமைன்னு பேசி பேசிதான் அவன் மனசை கெடுத்தீங்க. கடைசியில அவ தலையில தீராத பழிசுமை தூக்கி வச்சுட்டீங்களே. What do you mean? ஜோனா, என்னால உன் தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு விளையாட பொம்மை வேணும்னா எங்க கூட்டத்துல எவ்வளவு கிடைக்கும். ராதிகாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோனா, உன் அன்பு எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறேன். என் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போடணும். இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுத்தது. கோலம்தான் மாறிச்சே தவிர மன கொந்தளை பாடங்களை. சோனா, உன்னை தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது. சாரி மூர்த்தி, அவ மாசு இல்லாம இருக்கான்னு நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பா? மூர்த்தி, உன் புது ஃப்ரெண்டா? புதுமையே இனிமேதான்ப்பா. Just seeing through, there is no film at all. ஆமா, உன் பழைய ஃப்ரெண்ட் ராதிகா இல்ல? அவ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி அம்போன்னு நிக்கிறாளே. ஏன்? What happened to that girl? What happened to this girl? ஏமா, உன் பேர் என்ன? ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. மிஸ் ராதிகா. டிக்கெட் சார், டைம் ஆயிடுச்சு. இப்போ லேட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வா. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீ எங்க கூட டெல்லிக்கு வரலாம். அங்க உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த டிக்கெட் வாபஸ் பண்ணா உனக்கு ரீஃபண்டா பணம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கே போகலாம். மேக்கப் யுவர் மைண்ட். விஷ் யூ குட் லக். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் 2 நிமிடங்களில் புறப்படும். மாமா, come in. உட்கார். பழம் சாப்பிடுமா? Don't be shy. சாப்பிடு. திருப்தியா சாப்பிடுறவங்களாலதான் எந்த காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். இது அனுபவம். மனைவியை நேசிக்கிறவனாலதான் வாழ்க்கையை பூரணமா ரசிக்க முடியும். இது சைக்காலஜி. எக்ஸ்கியூஸ் மீ. கதவு தாப்பால் போடுறது அவசியமா? பின்ன நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கிறதுனால அசோகன் காலம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? தாப்பா போடலன்னா தகர கோழியா இருந்தா கூட தூக்கிட்டு போடுவானுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ட்ரெயினுக்குள்ளார இன்னும் வரல. சட்டைய கழட்டா கல்வி, பனியனை கழட்டா கல்வி. ஏன்
போர் அடிக்குதா? பேப்பர் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, எல்லாம் படிய. தெரியுமா? என்னம்மா? எதுக்கு சாரி? சாரி. இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்க பகல் கனவு காண்றது சாதாரணம். இந்த கொஞ்சம் காபி சாப்பிடு. இந்த டச்சேஜ் பண்ணிக்க. நம்ம கம்பெனி மாடலுக்காக வாங்கினது. ராதிகா, இந்த டெல்லிமா நகரத்துலதான் இந்தியாவின் சரித்திரம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இங்கேதான் உன் வாழ்க்கை சரித்திரமும் ஆரம்பமா போகுது. இது என்ன இடம்? இதுதாம்மா நம்ம வீடு. இங்க நடக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். நீ நடமாடும் போதுதான் இந்த வீட்டுக்கே ஒரு அழகி ஏற்படுது. திருப்பதி சார், இவங்க மிஸ் ராதிகா. அப்படிங்களா? இனிமே இங்கதான் தங்க போறாங்க. மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகட்டும் சார். ராதிகா, மேற்கொண்டு ஏதாவது வசதி வேணும்னா திருப்பதி சொல்லமா. இருக்கிற வசதி 7-8 ஜென்மத்துக்கு போதும் சார். வாங்கம்மா, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வானத்திலிருந்து தேவதையே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு நீ வரும்போது. தேவதை கூட இரவல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் வருமா? நோ, அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு சொந்தம். எனக்கே அளவு எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு சார். பொம்பளைங்களுக்கு புருஷா மேட்ச் ஆறதை விட ட்ரெஸ் மேட்ச் ஆகுறதா ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. பரவாயில்லையே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிற. Come on. Good morning, sir. 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 Ladies and gentlemen, Mr. Singh. Yes, sir. लंदन से एक माल लड़की आने वाली थी. क्या हुआ? परसों एयर इंडिया फ्लाइट से आ रही सर. Very good. Ask Mr. Govindaram to send the check immediately. Yes, sir. Bag him over the phone. Yes, sir. Hand over the receipt to the press. 2016,
கைக்கல கெட் இட் டன் இமிடியட்லி. கவியா மதினா சோப்புக்கு அட்ராக்டிவா ஒரு விளம்பரம் தேவை. ஸ்டில்ஸ் இருக்க ஏற்பாடு பண்ணு. சொல்லும் கெட் சம் குட் லுக்கிங் கேர்ள். யூ கேன் கோ. மிஸ் ராதிகா, இது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. பல கேர்ள்ஸை மாடலா வச்சு விளம்பரங்களை தயார் செய்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விளம்பரமும் பெர்ஃபெக்டா இருக்கும். யூ சி, நம்முடைய அப்ரோச் தட் மீன்ஸ் பிரசன்டேஷன் கரெக்டா இருந்தா ஒரு சாதாரண பெண்ணை கூட உலக அதிசயமா காட்டலாம். கலையழகு இல்லைன்னா அங்க கவர்ச்சிக்கு பதில் ஆபாசம் தான் தலை தூக்கி நிற்கும். குட் மார்னிங். மார்னிங். ராதிகா, இது என்னுடைய செக்ரட்டரி மிஸ் ரீட்டா. ஹலோ. ஹலோ சார், இது நியூ மாடலா? நோ. தென் என்னுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ். நவ் ஷீ இஸ் மை கெஸ்ட். சார், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓகே பண்ணுங்க. ரீட்டா, stand up. Not bad. No but blouse. Since it's the pay more attention. You can go. Mr. Markandeya, you may go now. What's going on? Oh, nothing, sir. She's going, sir. Good morning, sir. Sir, company confidential letter எல்லாம் டைப் பண்ணிட்டே இருந்தேன் சார். உங்க போன் வந்து சார். உடனே கைவேலை விட்டுட்டு ஓடி வர பொட்டாடி மாதிரி ஓடி வந்தேன் சார். நாட் நவடேஸ் பொட்டாடி சார், ஓல்டன் டேஸ் பொட்டாடி. நம்ம மேனேஜருமா ரொம்ப கெட்டிக்காரு. ஆனா சில சமயத்துல கொஞ்சம் குழந்தையா சார்? டோன்ட் பி சில்லி. குழந்தை இல்லை, வயசு பொண்ணு. தேங்க்யூ சார். எதுக்கு தேங்க்யூ? இது சாரி சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். தெரியாம சொல்லிட்டேன் சார். சார், வாட்ஸ் மேட்டர் சார்? மிஸ்டர் மார்க்கண்டேயன், மிஸ் ராதிகா, ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன். நம்ம கம்பெனியில ஏதாவது ஒரு ஜாப்ல போடலான்னு இருக்கேன். யுவர் ஒப்பீனியன்? My opinion is your opinion, sir. What? What? Your opinion is my opinion, sir. அவங்க எந்த இடத்துல ஒண்ணா, எந்த சீட்ல ஒண்ணா, எந்த சேர்ல ஒண்ணா உட்கார்ந்து இஷ்டப்படி வேலை பார்க்கட்டும் சார். ஆனா என் சேர்ல மட்டும் வேண்டாமா, ஏன்னா எக்கச்சக்கமான மூட்டை வச்சது. அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா போடலான்னு இருக்கேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. விஷு, குட் லக் மேடம். மேடம், தேங்க்யூ சார். மிஸ் ராதிகா, நாளைக்கு நீங்க டியூட்டியில ஜாயின் ஆகலாம். மார்க்கண்டேயன் சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண போறேன் சார். ஓ எஸ். விஷு, சார், நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார்.